இந்த படத்துக்கு அவர் வந்து ஒரு உணர்வு ரீதியாக ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. அது அப்படியே வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் இந்த வார்த்தையை நான் தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது வெற்றிமாறன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரிதான். நிஜமாகவே ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சன் அவர். ஸோ அவர் வைக்கிற குற்றச்சாட்டில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது. அது என்னங்கிறத வெற்றிமாறன் இது மேலும் ரொம்ப பெருசாகி வெடித்து அவருடைய புகழுக்கு அது ஒரு களங்கமாக மாறிடக்கூடாது. அவருக்கு என்னென்னா பணங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். நம்முடைய பேர் நமக்கு கரெக்டான இடத்துல இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதை செஞ்சு கொடுக்குறது தான் ஒரு கலைஞனுக்கு அழகு. வெற்றிமாறன் அதை தாண்டி வேறு ஏதாவது அதில் பிரச்சனைகள்லாம் போகிற மாதிரி நான் பார்க்குறேன். அது அந்தளவுக்கு நல்லது இல்லை, நல்லா இல்லை. கேட்கும்போது சங்கடமாக இருக்குது. படம் பார்த்த சில பேர்லாம் சொல்கிறத கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு அல்டிமேட்டான ஒரு படம்லாம் சொல்கிறாங்க. இது வந்து தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான படங்களில் ஒரு படமாக இது வருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. பட் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். பட் சொல்வதையெல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப ரொம்ப பிரமாதமான படமாக அது உருவாக்கி இருக்கிறதா தெரியும். ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு வெறும் வியாபாரமாகவோ ஒரு தொழிலாகவோ பார்த்து இந்த இடத்துல இது போட்டால் போதும், இந்த இடத்துல இது போட்டால் போதும், நிரப்பு அப்படின்ட்டு போகிறது வேறு. ஆனால் அவரையே அந்த படம் உள்ளே எழுதிட்டு போகுது இல்லை. அப்போ தான் ஒரு கலைஞன் வந்து இன்னொரு கலைஞனை மதிக்க ஆரம்பிப்பார். அப்படி தான் இளையராஜாவெல்லாம் பாராட்டு வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வெற்றிமாறன்லாம் அவர் ரசித்து பாராட்டுறாருன்னா அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வெற்றிமாறன் இருக்கார். அந்த சக்தி கிடையாதுங்க. இப்போ அரை மணி நேரம் அவரை நம்பி நீங்கள் டைலாகே இல்லாமல் விட்டுடலாம். வெறும் காட்சிகளை மட்டும் வச்சுட்டு டைலாக்கே எங்கேயும் கிடையாது. இதில் அரை மணி நேரம் இருக்குது சார், நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுங்க, உங்கள் இசை தான் அதுக்கு டைலாக்கு அப்படின்ட்டாங்கன்னா அதை ஃபில்லப் பண்ணுற கெப்பாசிட்டி இங்கே எந்த இயக்குனருக்கு இது இசையமைப்பாளருக்கு இருக்குது, இளையராஜாவை தவிர. இப்போது விடுதலை 2 ஆக்சுவலாக ஃபைனல் ஸ்டேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. சென்சாரில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போது இது எப்படி சார் போய் ரீச் ஆகும்? இது தயாரிப்பாளருக்கு பிரச்சனையாக வரும்ல சார்? ஃபேமிலியோடு போய் பார்க்கும்போது ஒரு கலெக்ஷன், இப்போ இல்லாமல் பார்க்கும்போது அந்த கலெக்ஷன். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அந்த பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்காக இந்த அண்டர் ஏஜ் பசங்கள்லாம் வெளியில் நிற்க வைக்கிற பழக்கம் நம்ம ஊரில் கிடையாது. பேரண்ட்ஸ் சண்டை போடுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே நம்ம ஊரில் என்ன அதெல்லாமல் பார்க்குறாங்க. பட் இதை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படிங்களா? சேட்டலைட்டு கொடுக்கும்போது நீங்கள் இன்னொரு முறை ரீசென்சார் பண்ணணும். அது ஒன்று தான் பிரச்சனை. ஓடிடிக்கு அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இப்போ வெளிநாடுகளில் இப்போ மலேசியா, சிங்கப்பூர், துபாய் இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் படத்தை வெளியிடும்போது சர்டிஃபிகேட்னா அங்கே இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அது வேணால் கொஞ்சம் வசூலை பாதிக்குமே தவிர மற்றபடி இந்த படத்துக்கு அவர் வந்து ஒரு உணர்வு ரீதியாக ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. அது அப்படியே வரணும்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் இந்த வார்த்தையை நான் தூக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அது வெற்றிமாறன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரிதான். இப்போ இன்னொன்று மூலக்கதை என்னது அப்படிங்கிற மாதிரி தங்கம் இயக்குனர் ஒருத்தர் அது பேசிகிட்டு இருக்காரு. அது நிஜமாவே உங்களுக்கு என்ன சார் அதை பற்றி டீட்டெயில்? அவர் ரொம்ப திறமைசாலிங்க. அப்படிங்களா? அந்த இயக்குனர் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டு. அவர்கிட்ட வந்து நீங்கள் சினிமாவை பற்றி, நீங்கள் உலக சினிமாவை பற்றி எவ்வளோ வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு திரைக்கதையாகட்டும் கதையாகட்டும் எல்லாத்துலேயும் வந்து கரைச்சி குடித்த ஒரு நபர் அவர். ஸோ அதனால தான் வெற்றிமாறன் வந்து அவரை கூட வச்சுருந்துருக்கிறாரு. எப்போவுமே திறமைசாலிகள் ஒரு முட்டாளை பக்கத்தில் வச்சுருக்க மாட்டாங்க, திறமைசாலிகளை தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அவர் வந்து மற்றவர்கள் இப்போ யாரோ பேசுவாங்கள்ல, அது ஏன் கதை திருடிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட நபர் வந்து இவர் கிடையாது. நிஜமாகவே ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சன் அவர். ஸோ அவர் வைக்கிற குற்றச்சாட்டில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது. அது என்னங்கிறத வெற்றிமாறன் இது மேலும் ரொம்ப பெருசாகி வெடித்து அவருடைய புகழுக்கு அது ஒரு களங்கமாக மாறிடக்கூடாது. ஏன்னா வெற்றிமாறன் வந்து ஒரு சாதாரண திரைக்கலைஞர் கிடையாது. அவர் அவ்வளவு அசாத்தியமான திறமை உள்ளவர். அவருக்கும் ஒரு அழகான திரைமொழி இருக்குது. அதனால் அவரும் ஏதோ ஒரு எம்டி ஹேண்டாக இருந்து ஒருத்தரை ஏமாற்றி வாழ்ந்துட போகிறது கிடையாது. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பரஸ்பரம் அந்த இது இருக்குது, ஒரு திறமை இருக்குது. அதை எங்கேயோ அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதற்கான மரியாதையை அவங்கவுங்க கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு என்னென்னா பணங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம். நம்முடைய பேர் நமக்கு கரெக்டான இடத்துல இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதை செஞ்சு கொடுக்குறது தான் ஒரு கலைஞனுக்கு அழகு. வெற்றிமாறன் அதை தாண்டி வேறு ஏதாவது அதில் பிரச்சனைகள்லாம் போகிற மாதிரி நான் பார்க்குறேன். அது அந்தளவுக்கு நல்லது இல்லை, நல்லா இல்லை. கேட்கும்போது சங்கடமாக இருக்குது. இந்த படத்தை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீ விஜய் சேதுபதி எல்லாரும் வந்து ப்ரொமோஷனில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வரும்போது நிறைய சர்ச்சை வந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் பார்ட்டும் நம்ம ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு இப்போயே தோணுது, கண்டிப்பாக இந்த திரைப்படம் வெளியே வந்த பிறகு பெருசாக பேசப்படும் அப்படிங்கிற மாதிரி, பொதுவாக நிறைய விவாதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உண்மை தானே சார்? நிச்சயமாக அரசியல் ரீதியாக கூட சில விமர்சனங்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. படம் பார்த்த சில பேர்லாம் சொல்கிறத கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு அல்டிமேட்டான ஒரு படம்லாம் சொல்கிறாங்க. இது வந்து தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான படங்களில் ஒரு படமாக இது வருங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க.
பட் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். பட் சொல்வதையெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பிரமாதமான படமாக அது உருவாக்கி இருக்கிறதா தெரியுது. இளையராஜாவுடைய பங்கு இதில் அவர் ரொம்ப ஸ்பெஷலாக போட்டு கொடுக்குற மாதிரியே இருக்குது. எப்பவுமே இவ்வளோ தூரம் அவர் வந்து பக்கத்திலே இருந்து தன்னோட குழந்தை மாதிரி இந்த படத்தை கொண்டு பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல சார்? இல்லை, எப்பவுமே இளையராஜா மாதிரி ஒரு மகா கலைஞர்களுக்கு என்ன தோணும்னா, திறமையானவர்கள் கூட இருந்தாங்கன்னா ரொம்ப ரசிப்பாங்க அவங்க. அப்படிதான் வெற்றிமாறன்லாம் அவர் ரசிக்கிறாரு. இன்னொன்று, பல பேர் கதையை சொல்லுவாங்க, அது ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு தடுமாறுவாங்க. அவங்கள மாதிரி நான் இயக்குனர்களை தான் இளையராஜா வேறு மாதிரி டீல் பண்ணுவார். பட் தன்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை ஸ்க்ரீனில் கொடுக்கறது, அதுவும் ரொம்ப அழகாக கொடுக்கறது, அந்த உணர்வு ரீதியாக ஒரு படத்தை கொண்டு வர்றது, அதை அவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்ல. ஒரு படத்தை வந்து நீங்கள் ஒரு வெறும் வியாபாரமாகவோ ஒரு தொழிலாகவோ பார்த்து இந்த இடத்துல இது போட்டால் போதும், இந்த இடத்துல இது போட்டால் போதும், நிரப்பு அப்படின்ட்டு போகிறது வேறு. ஆனால் அவரே அந்த படம் உள்ளே எழுதிட்டு போகுது இல்லை. அப்போ தான் ஒரு கலைஞன் வந்து இன்னொரு கலைஞனை மதிக்க ஆரம்பிப்பார். அப்படி தான் இளையராஜாட்டெல்லாம் பாராட்டு வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ வெற்றிமாறன்லாம் அவர் ரசித்து பாராட்டுறாருன்னா அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வெற்றிமாறன் இருக்கார். இவரே ஸ்பெஷலாக இன்னும் நல்லா ரீரெக்கார்டிங் பண்ணணும்னு வாண்டடெல்லாம் போய் பண்ணுறாரு. இன்னும் நல்லா பெட்டராக பண்ணணும்னு உழைக்கும் போது இந்த படம் கண்டிப்பாக அவுட்புட் நல்லா வந்திருக்குன்னு பார்க்கணும்ல சார்? ஏன்னா விடுதலை ஒன்று கிளைமேக்ஸில் அந்த ஒரு மியூசிக், அந்த 1/2 மணி நேரம் மியூசிக் தேட்டரில் பார்த்தவங்களாம் இளையராஜா மாதிரி வேறு யாருக்குமே இந்த சக்தி கிடையாதுங்க. இப்போ 1/2 மணி நேரம் அவரை நம்பி நீங்கள் டைலாக்கே இல்லாமல் விட்டுடலாம். வெறும் காட்சிகளை மட்டும் வச்சுட்டு டைலாக்கே எங்கேயும் கிடையாது. இதில் 1/2 மணி நேரம் இருக்குது சார், நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுங்க, உங்கள் இசை தான் அதுக்கு டைலாக்கு அப்படின்ட்டாங்கன்னா அதை ஃபில்லப் பண்ணுற கெப்பாசிட்டி இங்கே எந்த இயக்குனருக்கு, இது இசையமைப்பாளருக்கு இருக்குது? இளையராஜாவை தவிர. அது அவர் பல இடங்களில் நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த படத்துலேயும் கூட அப்படி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ விடுதலை 2 கண்டிப்பாக ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய படம்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திரும்ப விடுதலை 2க்கு அப்புறமா நம்ம சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. ஓகே.